கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மறுபடியும் தேவனோடு ஒரு மணி நேரம் என்கிற இந்த ஜெப நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் ஒன்று கூடி ஒரு மனதோடு கூட ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் கிருபையாய் பதில் தருவார். ஆகவே இன்றும் நாம் ஜபிக்க போகிற அனைத்து காரியங்களுக்கும் கர்த்தர் நிச்சயம் பதில் தருவார் என்கிற நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் நாம் காத்திருப்போம். இன்றைக்கு நாம் ஜபிக்க போகிற காரியங்களுக்கு மாத்திரமல்ல, ஜபிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் அற்புதங்களை செய்வார். தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போனது இல்லை, வெறுமையானதும் இல்லை. ஆகவே இந்த ஜப நேரம், இப்பொழுது நீங்கள் காத்திருக்கிற இந்த ஒரு மணி நேரமானது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் அஸ்திபார நேரமாய் அமைய போகிறது. அந்த ஒரு நம்பிக்கையோடு கூட தெய்வ சமூகத்திலே நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஜெபத்திற்கு ஆரம்பமாக ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இயேசு தம்முடையவர்களை பார்த்து இப்படி சொன்னார்: நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு மெய்யான திராட்சை செடியாய் இருக்கிறார். அந்த செடியில் இணைந்திருக்கிற கொடிகளாய் நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த கருத்தினை உணர்த்தும் ஒரு பாடலை பாடி, திராட்சை செடியே இயேசுராஜா என்கிற நல்ல ஒரு ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் பாடிய பாடலை பாடி கர்த்தரை நாம் உயர்த்துவோம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. எங்களோடு இணைந்து நீங்கள் இருக்கிற இடத்தில் வாய்களை திறந்து கர்த்தரை உயர்த்தி பாடுங்கள். பாடுகிற வேளையிலே தேவ பிரசன்னம் உங்கள் வீட்டிற்குள்ளே கடந்து வரும். நீங்கள் இருக்கிற இடத்தில் கர்த்தருடைய மகிமையும் வெளிப்படும். திராட்சை செடியே இயேசுராஜா, திராட்சை செடியே இயேசுராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் இளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள், உம்மோடு இணைந்திருக்கும் இளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். திராட்சை செடியே இயேசுராஜா, திராட்சை செடியே இயேசுராஜா, பசுமையான மேய்ச்சல் நிறைந்த இடத்தில் எங்களை நடத்தி செல்லும் பரிசுத்தரே தேவரே, நாங்கள் உம்மோடு இணைந்திருப்பதினால் எங்கள் உள்ளமெல்லாம் மகிழுதையா. இருதயத்தில் இருக்கிற கள்ளம் கபடமெல்லாம் அது வெளியேறி போகிறது. பசும்புல் மேய்ச்சலிலே நடத்தி செல்பவரே, பரிசுத்தமானவரே ஐயா. பசும்புல் மேய்ச்சலிலே நடத்தி செல்பவரே, பரிசுத்தமானவரே, உள்ளமே மகிழுதையா உம்மோடு இருப்பதனால், உள்ளமே மகிழுதையா உம்மோடு இருப்பதனால், கள்ளம் நீங்குதையா எனக்கு, கள்ளம் நீங்குதையா. திராட்சை செடியே இயேசுராஜா, திராட்சை செடியே இயேசுராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள், உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள்.
திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா. தகப்பனே, ஒரு குயவனுடைய கையில் அடங்கியிருக்கிற களிமண்ணை போன்று நாங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே. குயவன் தன் விருப்பத்திற்கு ஏற்ப தன் கையில் இருக்கிற மண்ணை ஒரு பாத்திரமாய் வணைவது போல எங்களை உம்முடைய விருப்பத்தின்படி நல்ல பாத்திரமாய் வணைந்து எடுத்தருளும் ஆண்டவரே. குயவன் கையில் உள்ள களிமண்ணாங்கள் ஏந்தி வணைந்திடுமே ஐயா. குயவன் கையில் உள்ள களிமண்ணாங்கள் ஏந்தி வணைந்திடுமே. சித்தம் போல் உருவாக்கும் சுத்தமாய் உருமாற்றும், சித்தம் போல் உருவாக்கும் சுத்தமாய் உருமாற்றும் நித்தம் உம் கரத்தில் நாங்கள், நித்தம் உம் கரத்தில். திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா. உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா. தகப்பனே, உம்முடைய வேதத்தில் நாங்கள் பிரியமாயிருந்து அதன்படி நடக்கும் பொழுது மிகுந்த கனிகளை கொடுப்போமே. தேவரீர் கனி கொடுக்கும் கொடிகளாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா. ஐயா, வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா. வேதத்தை ஏந்துகிறோம், வாசித்து மகிழுகின்றோம். வேதத்தை ஏந்துகின்றோம், வாசித்து மகிழுகின்றோம். தியானம் செய்கின்றோம், நாங்கள் தியானம் செய்கின்றோம். திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா. உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா. Thank you Jesus, thank you Lord. உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவாதி தேவனே, இந்த நல்ல ஒரு ஜெப நேரத்தில் உடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, உடைய நாமம் மகிமைப்படுவதாக, உடைய நாமம் மகிமைப்படட்டும், கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பெரியவர். பெரிய காரியங்களை செய்கிற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக,
மகிமை செலுத்துகிறோம் ஐயா, மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நல்ல ஒரு ஜெப நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒன்று கூடி தகப்பனே தேவ ஜனமாய் நாங்கள் இணைந்து ஜெபிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிற அந்த நல்ல கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆவியானவரே, இந்த ஜெப நேரத்தில் உம்முடைய பிரசன்னம் ஒரு விஷயங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக, எல்லா தடைகளும் மாறட்டும் ஐயா. இந்த ஜெபத்திற்கு விரோதமாய் எதிராய் நிற்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் விழுந்து போவதாக. கர்த்தாவே, இப்பொழுதும் கூட கர்த்தாவே தேவ ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாய் உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. உடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். ஜெப ஆவியினால் கர்த்தர் எங்களை நிரப்புவீராக, எங்களை ஒரு விசை கழுவி சுத்திகரிப்பீராக. இப்பொழுது நாங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் தேவ சமூகத்தில் வந்து எட்டும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு அப்பா எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்கள் தேசத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிற எல்லா காரியங்களிலும் ஒரு நன்மையை, ஒரு மாற்றத்தை நீர் கட்டளையிட போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த சமூகத்தில் எங்களை ஒரு விசை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியிலும் உடைய பிரச்சனைகளோடு கூட வெளிப்படட்டும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் துதி பலிகளை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய பாடல் துதி ஆராதனையில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு இருக்கிறது. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம் அருகில் நம்முடைய ஜெபங்களை கேட்பதற்கு ஆயத்தத்தோடு இருக்கிறார். நாம் பாரமுள்ள இருதயத்தோடு ஒருமனப்பட்டவர்களாய் சொல்லப்படுகிற காரியங்களை கவனத்தில் நிறுத்தி நாம் கருத்தாய் ஜெபிப்போம் என்றால் மெய்யாகவே இந்த ஜெப நேரம் நமக்கு ஆசீர்வாதமாய் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. முதலாவதாக கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகமெங்கும் இருக்கிற சகல தேசங்களிலும் தேவன் சமாதானத்தை கட்டளையிடும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தின் 24ஆம் அதிகாரத்தில் வேதம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. சீசர்கள் இயேசுவின் இடத்தில் வந்து கேட்கிறார்கள், ஐயா, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவிற்கும் அடையாளம் என்ன என்று சொல்லி கேட்ட பொழுது அநேக அடையாளங்களை இயேசு கிறிஸ்து தம் சீஷர்களுக்கு சொன்னார். அதிலே ஒன்று, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஆனாலும் நீங்கள் அதை குறித்து கலங்க வேண்டாம், உடனே முடிவு வராது. இவையெல்லாம் அழிவிற்கு ஆரம்ப சம்பவங்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அன்றைக்கு சீசர்களுக்கு சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் கூட உலகத்தின் பல தேசங்கள் தங்களுக்குள்ளே மோதிக்கொள்கிறவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, கடந்த சில வருடங்களாய் நமக்கு தெரிந்தபடி ரஷ்யா உக்ரைன் இந்த யுத்தமானது இன்னும் முடிவுக்கு வரவில்லை. நீங்கள் இன்றைய தினத்தந்தி பேப்பரை பார்த்திருப்பீர்கள் என்று சொன்னால் அதிலே ஒரு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். ரஷ்யா ஒருபோதும் உக்ரைனை ஜெயிக்க முடியாது என்று சொல்லி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். காரணம், உக்ரைனுக்கு தேவையான அனைத்து ஆயுதங்களையும் நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யுத்தமானது முடிவுக்கு வரும்படியாய் நாம் தேவ சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும். மாத்திரமல்ல, ரஷ்ய அதிபர் புதின் அவர்களும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் ஒருவருக்கொருவர் சந்தித்து கொண்டதை குறித்து உக்ரைன் அதிபர் ஒரு கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் சந்திக்கிற இந்த சந்திப்பானது ஒரு பெரிய பின் விளைவை உண்டு பண்ணும் என்று சொல்லி உக்ரைன் அதிபர் அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த யுத்தமானது இன்னும் தொடருவதற்கு ஏதுவான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை குறிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். ரஷ்ய உக்ரைன் போரானது முடிவுக்கு வரட்டும். இரு தேசத்து அதிபர்களும் ஒருவருக்கொருவர் சமாதான பேச்சுவார்த்தையை நடத்தி யுத்தங்களை முடிவுக்கு கொண்டு வரும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டும். மாத்திரமல்ல, 11 மாதங்களாய் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற இஸ்ரவேல் தேசத்திற்கும் காசாவுக்கும் இடையே நடைபெற்று கொண்டிருக்கிற யுத்தமானது முடிவுக்கு வர வேண்டும். நேற்றைய தினத்திலே இஸ்ரேல் தேசமானது காசா பட்டணத்தில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தின் மீது தாக்குதலை ஏற்படுத்தி அதில் பலர் மரித்து போனார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் அநேக பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகளிலே காசா பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் அங்கே தஞ்ச புகுந்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த யுத்தமும் முடிவுக்கு வரும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டும். தேசமெங்கும் சமாதானத்தை கட்டளையிடுகிறவர் தேவன் மாத்திரமே.
ஆகவே சமாதானத்துக்கு காரணராக இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் உலகமெங்கும் இருக்கிற அனைத்து தேசங்களிலும் கர்த்தருடைய சமாதானத்தை கட்டளையிடும்படியாய் நாம் தேவ சமூகத்தில் கருத்தாய் ஜெபிப்போம். யுத்தங்களை முடிவுக்கு கொண்டு வரும்படியாக தேவனுடைய சமூகத்தில் நாம் பாரப்படுவோம். நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீரே சமாதானக்காரனர், யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் ஐயா. கர்த்தாவே, தேவரின் ஈட்டியை முறித்து வில்லை ஒடித்து ரதங்களை அக்கினினால் சுட்டரிக்கிற தேவன் ஐயா. பூமியின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரைக்கும் யுத்தங்களை ஓய பண்ணுகிற வல்லமையுள்ள ராஜா நீர் ஆண்டவரே. கர்த்தாவே, தேவரீர் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாட்களிலும் தேவரீர் நாங்கள் கேள்விப்படுகிறபடி உலகத்தின் பல நாடுகள் தங்களுக்குள்ளே ஒரு நாட்டிற்கு விரோதமாய் இன்னொரு நாடு எழும்பி மோதிக்கொள்கிற இந்த காரியத்தின் நிமித்தமாய் அநேக ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. இயேசுவே, ஒருவேளை இது அழிவுக்கு முன்னதாக நடக்க வேண்டிய அடையாளங்கள் என்று சொல்லி நீர் வேதத்தில் சுட்டி காண்பித்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆயினும் இந்த அழிவில் இருந்து ஜனங்களை பாதுகாக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ரஷ்ய தேசத்திற்கும் உக்ரைன் தேசத்திற்கும் சமாதானம் உண்டாகும்படியாய் உம்முடைய கிருபைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர், ஒரு தேசத்திற்கு சப்போர்ட்டிங்காக இன்னொரு தேசம் எழும்பி இந்த யுத்தத்தை வளர விடாமல் அதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து முடிவுக்குள் கொண்டு வந்து சமாதானத்தை கட்டளையிடும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் செயல்படுவீராக. ஜனங்கள் அழிந்து விடக்கூடாது ஆண்டவரே. சமாதானத்தை நீர் உண்டு பண்ணும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, கடந்த 11 மாதங்களாக இஸ்ரவேல் தேசத்திற்கும் கர்த்தாவே தேவரே பாலஸ்தீன தேசத்திற்கும் இடையே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த யுத்தத்தையும் கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வாரும் ஆண்டவரே. தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த தாக்குதலின் நிமித்தமாய் அநேக உயிர்கள் பலியாகி கொண்டிருக்கிறார்கள் ஐயா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய நாம மகிமைப்படும்படியாய் உயிர்களை வேட்டையாடி கொண்டிருக்கிற, யுத்தங்களை கர்த்தாவே எழும்ப பண்ணி கொண்டிருக்கிற இந்த பொல்லாத சத்ருவின் வஞ்சனைகள் இயேசுவின் நாமத்தில் தோற்று போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர், உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் காசாவுக்கு இடையே கர்த்தாவே ஒரு அமைதி நிலை உருவாகட்டும் ஆண்டவரே. ஜனங்களுக்கு இயல்பு வாழ்க்கை உண்டாகும்படியாய் திரும்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இன்னும் கூட கர்த்தாவே, உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தென்கொரியாவையும் வடகொரியாவையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த இரு நாடுகளுக்கும் இடையே இருக்கிற மோதல்கள் கர்த்தாவே தேவரீர் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் போகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் கொடுக்கிற அமைதியும் சமாதானமும் இந்த இரு தேசங்களுக்கு நடுவே உண்டாகும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உலகத்திற்கு சமாதானத்தை கொடுக்க வந்த ஒரே தெய்வம் நீர்தான் ஐயா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அமைதியை கட்டளையிடும், ஜனங்களுக்கு சுகவாழ்வை கட்டளையிடும் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த யுத்தங்கள் எல்லாம் ஓய்ந்து போகட்டும். உம்முடைய நாமம் இதிலே மகிமைப்படும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் செயல்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போகிறீர் என்கிற நம்பிக்கையோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த யுத்தங்கள் எல்லாம் ஓய்ந்து போகிறபடினால், பிசாசு தோற்று போகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பாரமுள்ள ஜெபத்தை கேட்டு தேவன் உலகமெங்கிலும் இருக்கிற எல்லா தேசங்களிலும் அமைதியும் சமாதானத்தை கொண்டு வருவார் என்கிற நம்பிக்கையோடு கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்கலாம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசு என்கிற உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தை நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர், இந்த நாட்களிலும் நாங்கள் ஜெபித்த இந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தாவே தேவரீர் உலகமெங்கும் இருக்கிற எல்லா தேசங்களுக்கு இடையேயும் நீர் சமாதானத்தை கொண்டு வரப் போகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளை, அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு காரியம், நம்முடைய இந்திய தேசத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். சுமார் 146 கோடி ஜனங்கள் வாழ்கிற ஒரு பெரிய தேசம். மக்கள் தொகையிலே நம்முடைய தேசமானது முதலிடத்தில் இருக்கிறது. அதிகமான ஜனங்கள் வாழ்கிற ஒரு பெரிய தேசம் இந்திய தேசம். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த தேசத்தின் ஜனங்கள் கர்த்தரை அறிய வேண்டும். குறிப்பாய் நம்முடைய தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஜனாதிபதி அவர்களுக்காக, பிரதம மந்திரி அவர்களுக்காக,
ஒவ்வொரு மாநில முதல் அமைச்சர்களுக்காக, பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக, சட்டமன்ற உறுப்பினர்களுக்காக தேவ சமூகத்தில் நாம் கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு அரசு அதிகாரிகளையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஒவ்வொருவரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமையில் சரியாய் உண்மையாய் நடந்து கொள்ள வேண்டும். இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அவரை அறிந்து கொள்ளுகிற அறிவு உண்டானால் போதும், தேசத்திலே ஒரு பெரிய அமைதி உண்டாகும். ஒரு அரசன் எவ்வழியோ அவ்வழியில்தான் குடிகள் கடந்து செல்வார்கள். பாபிலோன் மாகாணத்தில் அன்றைக்கு நேபுகாத் நேச்சார் கர்த்தரை அறிந்தபடியினால் முழு தேசமும் இயேசுவை அறிந்தது. இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் இருக்கிற தலைவர்கள் இயேசுவை அறிய வேண்டும், ரட்சிப்பு உண்டாக வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய தேசத்தில் கர்த்தருடைய பாதுகாவல் இருக்க வேண்டும். எந்த ஒரு எதிராளியின் வல்லமைகளும் நம்மை தாக்கிவிடாதபடிக்கு, யுத்தங்கள் ஓய்ந்து போகும்படியாய், அண்டை தேசங்களில் இருந்து வரக்கூடிய எல்லா விதமான எதிர்ப்புகளும் எல்லா தீமையான காரியங்களும் முடிவுக்கு வரும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டும். மட்டுமல்ல, நம்முடைய தேசம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஒரு பெரிய சுத்திகரிப்பு நம்முடைய தேசத்தில் உண்டாக வேண்டும். விக்கிரக வல்லமைகளும் விபச்சார ஆவிகளும் ஜனங்களை பாழாக்குகிற பொல்லாத ஆவிகளின் கட்டுகளில் இருந்து கர்த்தர் தம்முடைய ஜனங்களை விடுவித்து சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் ரட்சிப்பையும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும்படியாய் தெய்வ சமூகத்தில் நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். எங்களோடு இணைந்து ஜெபியுங்கள். நாம் ஜெபிப்போம். தேசத்தில் கர்த்தர் தரும் மாற்றங்களை நிச்சயமாய் நாம் பார்க்க முடியும். நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பா கர்த்தாவே, இந்த நல்ல ஒரு ஜெப வேளையிலும் கூட கர்த்தாவே, நாங்கள் தேவ ஜனங்களாய் உடைய பிள்ளைகளாய் நாங்கள் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நேரத்திலும் கூட எங்கள் இந்திய தேசத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. 146 கோடி ஜனங்கள் இருக்கக்கூடிய ஒரு பரந்து விரிந்த ஒரு பெரிய தேசத்தில் கர்த்தாவே எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறீங்கப்பா. அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இத்தனை திரளான ஜனங்கள் இருக்கிற எங்கள் தேசம் கர்த்தாவே, உம்மை அறிந்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுதான் தெய்வம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எங்கள் ஜனத்தின் கண்கள் திறக்கப்பட வேண்டும். ரட்சிப்பு உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாத பிசாசின் வல்லமைகள், அவர்கள் ரட்சிக்க விடாதபடிக்கு தடை செய்கிற பொல்லாத பார்வனின் கிரியைகள், எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்டு உம்மை ஆராதிக்கிறவர்களாக எழும்ப வேண்டும் ஐயா. எங்கள் இந்திய தேசம் முழுவதும் கர்த்தருக்கு சொந்தமாய் மாற வேண்டும். எங்கள் தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் அனைவரும் கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஜனங்களாய் எழும்ப கர்த்தாவே, உம்முடைய வல்லமையினால் உம்முடைய பிரசன்னத்தினாலும் எங்கள் தேசத்தை நிரப்புவீராக. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் தேசத்தில் இருக்கிற அனைத்து ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், வாலிபர்கள் ரட்சிக்கப்படணும், சகோதரர்கள், சகோதரிகள், முதியவர்கள் கர்த்தாவே, யாவர் மேலும் கர்த்தருடைய ரட்சிப்பு உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மாம்சமான யாவரும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தாவே, உம்மை ஆராதிக்கிறவர்களாய் மாறுவார்களாக. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. மெய் தெய்வத்தை அறிந்து கொள்ளட்டும். ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும். இயேசு யார் என்பதை, அவர் எனக்காக இந்த உலகத்தில் இத்தனை பாடுகளை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் ஜீவனை தந்திருக்கிறாரே, அவர்தான் தெய்வம் என்பதை எங்கள் ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியான அந்த இருதயத்தில் கர்த்தாவே நீர் இடைபடுவீராக. எங்கள் ஜனத்தின் இருதயத்தை கர்த்தாவே உம் பக்கமாய் நீர் திருப்பிக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, எங்கள் தேசத்தில் இருக்கிற ஆளுகை செய்கிற தலைவர்கள் ரட்சிக்கப்படணும். ஒவ்வொரு அரசு அதிகாரிகள் ரட்சிக்கப்படணும். ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிற எல்லா எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், முதல்வர்கள், பிரதமர், அப்பா தகப்பனே, ஜனாதிபதி ஒவ்வொருவரையும் கர்த்தர் ரட்சிப்பீராக. ரட்சிப்பு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. யாவரையும் கர்த்தர் ரட்சியும் ஐயா. ஆளுகையில் இருக்கிறவர்கள், ஆட்சியில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ரட்சியும் ஐயா. ரட்சிப்பீராக. ரட்சிப்பு உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் இந்திய தேசத்தின் பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, உலக நாடுகளில் அநேக நாடுகளுக்கு இடையே கர்த்தாவே கலவரங்களும் கர்த்தாவே யுத்தங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் எங்கள் இந்திய தேசத்தில் நீர் நல்ல ஒரு பாதுகாப்பை நீர் கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் எங்கள் தேசத்தின் மேல கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் உண்டு அப்பா தகப்பனே, காத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் மேல கர்த்தருடைய ஆளுகை உண்டாவதாக. எந்த ஒரு அண்டை நாடுகள்
நாடுகளிலிருந்தோ கர்த்தாவே எந்த ஒரு மனிதர்கள் மூலமாகவோ எந்த ஒரு தேசங்கள் மூலமாகவோ எந்த ஒரு விதமான தீங்கும் கர்த்தாவே ஆபத்துகளும் நேரிடாதபடிக்கு தீவிரவாத அமைப்புகள் மூலமாக எந்த விதமான கர்த்தாவே தீங்கான செயல்கள் எங்கள் தேசத்திற்கு விரோதமாக எழும்பி விடாதபடிக்கு கர்த்தர் எல்லாவற்றிலும் இருந்து எங்கள் தேசத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. எங்கள் இந்தியாவை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. எங்கள் ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. 146 கோடி ஜனங்களும் பாதுகாக்கப்படுவார்களாக. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. யுத்தங்கள் கலவரங்கள் மூலமாய் வருகிற எல்லா தீங்குகளிலும் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயற்கை சீற்றங்கள் அழிவுகள் நாசமோஷங்கள் கர்த்தாவே எந்த விதமான அப்பா தீங்கும் எங்கள் தேசத்தை தொடாதபடிக்கு எல்லா இயற்கையான சீற்றங்களிலும் இருந்து கர்த்தர் எங்கள் தேசத்தை பாதுகாப்பீராக. தகப்பனே எங்கள் தேசத்தின் மேல கர்த்தருடைய பாதுகாவல் உண்டாகட்டும். எங்கள் தேசத்தின் ஜனங்கள் வாழ்ந்திருக்கணும், சுகமாயிருக்கணும், சமாதானமான ஒரு வாழ்வை வாழும்படியாய் எங்கள் தேசத்தின் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அப்பா எங்கள் தேசம் பொருளாதாரத்தில் கர்த்தாவே வாழ்வாதாரங்கள்ல எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. எங்கள் இந்திய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் இந்திய தேசத்தின் கர்த்தாவே குறிப்பாய் கர்த்தாவே எங்கள் இந்தியாவின் முதுகெலும்பாய் திகழுகிற விவசாயத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா வயல் நிலங்களும் விளை நிலங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்கள் தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஜனங்களுக்குள்ள பாதுகாப்பு உண்டாக வேண்டும், ரட்சிப்பு உண்டாக வேண்டும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொன்ன வார்த்தையின்படியே எங்கள் இந்திய தேசத்திற்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமான நிறைந்த ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் கர்த்தர் கட்டளையிட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எங்கள் தேசம் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட கர்த்தாவே உங்க கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் தேசத்தில் இருக்கிற 146 கோடி ஜனங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பாரமுள்ள ஜெபத்திற்கு கர்த்தர் கிருபையாய் பதில் தருவார். நாம் ஜெபித்ததின்படியே நம்முடைய தேசத்தில் தேவனுடைய ரட்சிப்பையும் விடுதலையும் சமாதானத்தையும் அருளும் ஆசீர்வாதத்தையும் நாம் பார்ப்போம் என்கிற நம்பிக்கையோடு கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்கலாம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டு உம்முடைய மகிமை எங்கள் தேசத்தில் விளங்க பண்ண போகிறபடியினால் தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் அரசு அதிகாரிகள் உம்மை அறிந்து கொள்ள போகிறபடியினால் ஸ்தோத்திரம். எந்த ஒரு வன்முறையோ பயங்கரங்களோ யுத்தங்களோ சமாதான கேடோ உண்டாகாதபடிக்கு கர்த்தர் எங்கள் தேசத்தை வேலியடைத்து காக்க போகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் எங்கள் தேசத்தில் வெளிப்படும் என்கிற நம்பிக்கையோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு காரியத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். வாலிபர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் வாலிபர்களை பிசாசானவன் பயங்கரமான தந்திரமான வலை விரித்து தன்வசப்படுத்தி அவருடைய வாலிபத்தை சூறையாடி கொண்டிருக்கிறான். அநேக வாலிபர்கள் தங்கள் இளம் வயதில் தங்கள் கற்பை இழந்து பரிசுத்தத்தை இழந்த நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்காய் பிசாசானவன் எடுக்கிற அநேக முயற்சிகள், திருமணம் ஆவதற்கு முன்பாகவே சேர்ந்து வாழ்கிற ஒரு அவலட்சணமான ஒரு காரியம் நம்முடைய தேசத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. திருமணத்திற்கு முன்பாகவே ஒரு வாலிபனும் ஒரு வாலிப பெண்ணும் இணைந்து வாழ்ந்து பார்ப்போம். நமக்கு ஒத்துப்போனால் திருமணம் செய்து கொள்ளலாம், இல்லை என்றால் இடையிலே அதை நாம் முறித்து கொள்ளலாம் என்கிற இந்த ஒரு ஸ்டைல் இப்பொழுது நம்முடைய தேசத்தில் பரவி கொண்டிருக்கிறது. குறிப்பாய் பட்டணங்களில் இது வேகமாய் காணப்பட்டு பரவி கொண்டிருக்கிறது. இந்த காரியத்திலிருந்து வாலிபர்களை கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டும். டேட்டிங் என்று சொல்லக்கூடிய இந்த காரியமும் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறது. சமூக வலைதளங்களில் இது போன்ற ஆப்பை பிசாசானவன் உருவாக்கி ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்தி ஒரு வாலிபனும் ஒரு வாலிப பெண் பிள்ளையும் ஒருவருக்கொருவர் சந்தித்து பேசி அதன் மூலமாய் தங்கள் வாழ்க்கையை கெடுத்து போடுகிற அளவிற்கு இந்த ஆப்பானது வாலிபர்களுக்கு விரோதமான காரியத்தை செய்யும்படியாய் தூண்டி கொண்டிருக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் வாலிபர்களுக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத பிசாசினுடைய ஆக்ரோஷமான காரியங்களையும் அழிந்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் நாம் பார்க்கும் பொழுது மிகுந்த வேதனையாய் இருக்கிறது. நாம் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, காதல் என்கிற வலையில் சிறு வயதிலேயே இளம் வாலிபர்களாய் இருக்கும் பொழுதே
டீனேஜ் பருவத்திற்கு முன்பாகவே இந்த பொல்லாத வலையில் விழப்பண்ணும்படியாய் பிசாசானவன் தந்திரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். இந்த காரியத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் ஒரு நல்ல ஒரு பரிசுத்தமான வாலிப சமுதாயத்தை கர்த்தர் உருவாக்கி தரும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கும் இந்திய தேசத்தில் நீதிமன்றங்களில் ஒரு வழக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஆணும் ஆணும், பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கிற ஒரு அவலட்சணமான போக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளே, வாலிபர்களுடைய இருதயத்தை இப்படியாய் பொல்லாத பிசாசானவன் ஆக்கிரமித்து தவறான நினைவுகள், தவறான சிந்தனைகள், வாழ்க்கை முறைக்கு எதிரான காரியத்தை செய்யும்படியாய் பாவத்தில் அப்படியாய் கட்டி போடுகிறான். பொல்லாத பிசாசின் இந்த தந்திர போக்கிலிருந்து பிள்ளைகள் வெளியே வர வேண்டும். மட்டுமல்ல, வாலிபர்களுடைய வாலிபத்தை இன்றைக்கு சூறையாடி கொண்டிருக்கிற சமூக வலைதளங்கள், அதன் மூலமாய் பரவி கொண்டிருக்கிற ஆபாசமான காரியங்கள் எல்லாம் முடக்கப்பட வேண்டும். தேவ சமூகத்தில் வாலிபர்களை ஒப்பு கொடுத்து வாலிபர்களுடைய பரிசுத்தத்திற்காக நாம் கருத்தாய் ஜெபிக்கலாம். என்னோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கட்டளையிடுவார். தகப்பனே, மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவே, மக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. வாலிப வயதில் உம்முடைய இரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீர் ஆண்டவரே. கர்த்தாவே, பரிசுத்தமாய் வாழ்ந்த தேவன் ஐயா, பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன், எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவனும் நீர்தான் ஐயா. இயேசுவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் இந்த ஜெப நேரத்திலே கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தின் உம்முடைய மகிமையை விளங்க பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்தில் கூட எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா வாலிப சகோதரர்களையும் சகோதரிகளையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இளைஞர்கள் கர்த்தாவே பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் ஆண்டவரே. பிசாசின் கண்ணிக்கு தப்ப வேண்டுமே. காதல் என்கிற மாய வலையில் விழுந்து தங்கள் வாழ்க்கை எதிர்காலத்தை அழித்து விடக்கூடாது ஐயா. கர்த்தாவை கண்களின் இச்சையினால் தேவரீர் கண் கண்டதை நிஜம் என்று நம்பி கர்த்தாவை தங்களை வாழ்க்கையை இழந்து போன எத்தனையோ வாலிபர்கள் ஐயா. கர்த்தாவை இந்த நாளில் கர்த்தாவை நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிபர்களுடைய கண்களில் இருக்கிற பொல்லாத பிசாசின் வல்லமைகள் முற்றிலும் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. இச்சையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அவைகள் செயலற்று தோற்று போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. டேட்டிங் என்று சொல்லக்கூடிய கர்த்தாவே, வாலிபர்களுக்கு எதிரான இந்த ஆப் முடக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. இதன் மூலமாய் அநேக வாலிபர்கள் தங்கள் வாழ்க்கையை இழந்து போனார்கள் ஐயா. திருமணத்திற்கு முன்பாகவே கர்த்தாவே இணைந்து வாழ்கிற ஒரு அவலட்சணமான காரியம் எங்கள் தேசத்தில் பரவலாய் பெருகி கொண்டிருக்கிறது ஐயா. குறிப்பாய் நகரங்களில் இது போன்ற காரியங்கள் துணிச்சலாய் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. தகப்பனே, இதையெல்லாம் தடுத்து நிறுத்தும் ஆண்டவரே, தடுத்து நிறுத்தும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே பொல்லாத பிசாசினுடைய இந்த வஞ்சனையிலிருந்து எங்கள் வாலிபர்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. திருமணம் என்கிற ஒரு பந்தமே நமக்குள் வேண்டாம். நாம் இணைந்து வாழ்வோம் என்கிற தேவரீர் ஒரு தவறான வழிக்கு நேராய் பிள்ளைகளை திசை திருப்பி கொண்டு போய் கொண்டிருக்கிற பொல்லாத சத்ருவின் வஞ்சனைகள் நொறுங்கி போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆணும் ஆணும், பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கிற ஒரு அவலட்சணமான கர்த்தாவே தேவரீர் இயல்புக்கு மாறாக செயல்படும்படியாய் போராடி கொண்டிருக்கிற சபிக்கப்பட்ட இருளின் வல்லமைகள் நொறுங்கி போகட்டும் ஆண்டவரே, நொறுங்கி போகட்டும் ஐயா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா. படிக்க வேண்டிய வயதில் கர்த்தாவே தேவரீர் தவறான எண்ணங்களினால் தேவரீர் கட்டப்பட்ட நிலையில் கர்த்தாவே சிந்தையில் தடுமாற்றம் அடைந்து வாழ்க்கையில் பரிசுத்தத்தை இழந்து நிம்மதியை இழந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கட்டப்பட்ட நிலையில் இருக்கிற வாலிபர்களை கர்த்தர் விடுதலை ஆக்கி வெளியே கொண்டு வருவீராக. தேவரீர் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. காதல் என்கிற மாய வலையில் விழுந்து தங்கள் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிற வாலிபர்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருவீராக. அவர்கள் உம்மை நேசிக்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய அன்பை ருசி பார்க்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் மீது காதல் கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, எவ்வளவு ஒரு நல்ல தேவன் ஐயா. உம்மை நேசிப்பதிலே கர்த்தாவே தேவரி பொல்லாத பிசாசானவன் பிள்ளைகளுடைய இருதயத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறானே ஆண்டவரே. இந்த அவல நிலை இயேசுவின் நாமத்தினாலே தேவரீர் எங்கள் வாலிபர்களை விட்டு நீங்கி போகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. தன்னை நேசிக்கிற இயேசுவை நேசிக்க வேண்டும் ஆண்டவரே. பரிசுத்தத்தை விரும்புகிற இயேசுவுக்காய்
வைராக்கியம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே தேசம் எங்கும் இருக்கிற வாலிபர்களுக்கு எதிராய் போராடுகிற கர்த்தாவே, அவர்களுடைய வாலிப பரிசுத்தத்தை கற்பை வேட்டையாடும்படியாய் சூறையாடி போடும்படியாய் எழும்புகிற பொல்லாத விபச்சார ஆவிகள், தேவரி கண்களின் இச்சையை தூண்டுகிற பொல்லாத அசுத்த ஆவிகள், காம விகாரத்தை தூண்டுகிற கள்ளத்தனமான ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் செயலற்று போகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளைகளாய், பெற்றோர்களுடைய இருதயத்தை புரிந்து கொண்டு அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் வாழ்ந்திருக்க கர்த்தர் கிருபை பாராட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெப நேரத்தில் எங்கள் வாலிபர்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பாதுகாப்பீராக. வாலிபர்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஒவ்வொரு ஆபாசமான செயலிகளும் இயேசுவின் நாமத்தில் அவைகள் முடக்கப்பட்டு போவதாக. சமூக வலைதளங்கள் மூலமாக வெளியிடப்படுகிற ஆபாச காட்சிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நிறுத்தப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. அவைகள் தடை செய்யப்படுவதாக. பரிசுத்தப்படுத்தும் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் வாலிபர்களுக்குள் செயல்படுகிற பொல்லாத ஆவியின் வல்லமைகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. பொல்லாத சபிக்கப்பட்ட விக்கிரகத்தின் வல்லமைகள், வேசித்தன ஆவிகள், விபச்சார ஆவிகள் நொறுங்கி போகும்படியாய் அவைகளை கட்டி அப்புறப்படுத்துகிறோம். தகப்பனே, மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அற்புதம் செய்யுங்க. வாலிபர்களுக்குள் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். உம்முடைய அன்பை ஊற்றும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை ஊற்றும் ஆண்டவரே. கெட்ட பாவத்தில் இருந்து வெளியே வரட்டும் ஆண்டவரே. தேவரின் நினைவுகளில், சிந்தனைகளில் தடுமாற்றம் அடைந்து அதிலே கட்டப்பட்ட நிலையில் இருக்கிற வாலிபர்களை அதிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கிற பரிசுத்த ஆவியின் வல்லமை இப்பொழுது எங்கள் பிள்ளைகள் மீது வந்து இறங்கட்டும் ஆண்டவரே. அற்புதம் செய்யுங்கப்பா. உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருவார். ஒரு பரிசுத்தமான வாலிப சமுதாயத்தை நாம் பார்ப்போம் என்கிற நம்பிக்கையோடு கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் செய்வோமா? தகப்பனே, மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பொல்லாத பிசாசு வெட்கப்பட்டு போவானாக. அவனுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு போவதாக. தகப்பனே, மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகளை நீர் உயிர்ப்பிக்கிறபடியினால், பலப்படுத்துகிறபடியினால், பரிசுத்தத்தில் வைராக்கியம் உள்ளவர்களாய் எழும்ப பண்ணுகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக இன்னும் ஒரு காரியத்திற்காய் நாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் கடன் பாரத்தினால் பாதிக்கப்பட்டு தங்களை அழித்து கொள்ளுகிற, தங்கள் குடும்பங்களை மாய்த்து கொள்ளுகிற அநேக குடும்பங்களை நாம் இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம். முன்பெல்லாம் இல்லாத அளவிற்கு கடன்களை சுலபமாய் வாங்குவதற்கான வழிகளை பிசாசானவன் ஜனங்களுக்குள் கட்டவிழ்த்து விட்டிருக்கிறான். பாருங்கள், சின்ன சின்ன கிராமங்கள், அந்த கிராமங்களுக்குள் போய் அங்கு இருக்கிற பாமர மக்கள் அவர்களுக்கு கடன் என்கிற இனிப்பை, விஷத்தை இனிப்பாக காண்பித்து அவர்களை கடன் பாரத்திற்குள்ளாய் தள்ளி அவர்களுக்கு இருக்கிற வருமானத்தை உறிஞ்சி குடிக்கிற அநேக நிறுவனங்கள் இன்றைக்கு எழும்பிக் கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் புதிய புதிய நிறுவனங்கள் எழுந்து ஜனங்களுக்கு கடனை சுலபமாய் கொடுத்து முடிவில் அந்த குடும்பமே சின்ன பின்னமாகி விடுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் அநேக குடும்பங்கள் கடன் சுமையினால் இருக்கிற இடத்தில், சொந்த கிராமத்தில், சொந்த வீட்டில் இருக்க முடியாமல் ஊரை காலி செய்துவிட்டு எங்காவது போய் தலைமறைவாய் வாழ்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி ஓடிப்போன குடும்பங்கள் எத்தனையோ எத்தனையோ. அது மட்டுமல்ல, தங்களுடைய வாழ்க்கையில் வந்த கடன் சுமையை எதிர்த்து நின்று அதை பேலன்ஸ் பண்ண முடியாமல் முழு குடும்பத்தையும் அழித்து கொண்ட நபர்கள், எத்தனையோ குடும்பங்கள் அழிந்து விட்டது. இன்றைய செய்தித்தாளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பணக்குடி பக்கத்தில் ஒரு குடும்பமானது கடன் சுமை தாங்க முடியாமல் குடும்பமாய் தற்கொலை செய்து விஷம் அருந்தி அவர்கள் மரித்து போனார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள், தன்னுடைய மனைவியை வெளி தேசத்திற்கு வேலைக்கு அனுப்புவதற்காக கடன் வாங்கி ஒரு சகோதரன் தன்னுடைய மனைவியை வெளி தேசத்திற்கு வேலைக்கு அனுப்பினார். ஆனால் அங்கிருந்து சரியான வருமானம் கிடைக்கவில்லை. வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கவும் முடியவில்லை. ஒரு புறம் கடன் சுமை, இன்னொரு புறம் மனைவியின் பிரிவு. இந்த மன அழுத்தத்தில் இருக்கும் பொழுது கடன் கொடுத்தவர்கள் மறுபடியும் வந்து தொல்லை கொடுத்து கொண்டே இருந்தபடியினால் இந்த சகோதரன் தனக்கும்
தனக்கு இருந்த 2 பிள்ளைகளுக்கும் விஷத்தை கொடுத்து 3 பேரும் தங்களை மாய்த்து கொண்டார்கள். வெளி தேசத்தில் இருக்கிற தன் மனைவியின் நிலையை குறித்து கொஞ்சம் கூட யோசித்து பார்க்கவில்லை. அந்த குடும்பமே சின்ன பின்னமாகிவிட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளை, அது மட்டுமல்ல, கேரள மாநிலத்தில் நடந்த ஒரு காரியம். ஒரு பெரிய தொழிலதிபர், கோடீஸ்வரர், சொத்துக்கள் அதிகமாய் உண்டு. ஆனால் கடன் பட்டதின் நிமித்தமாய் கடன் வாங்கி 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 இப்பொழுது தன்னுடைய முழு சொத்தையும் விற்றாலும் தன்னுடைய கடனை அடைக்க முடியாது என்கிற நிலை வந்த பொழுது தானும் தன்னுடைய மனைவியும் பிள்ளையும் விஷத்தை குடித்து தற்கொலை செய்து மரித்து போனார்கள். இப்படி எத்தனையோ குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் கூட சமூக வலைதளங்கள் மூலமாக சில பொல்லாத கயவர்கள் ஏமாற்றி ஜனங்களுடைய பணத்தை வஞ்சித்து ஏமாற்றி திருடி ஆன்லைன் மூலமாக இவ்வளவு பணத்தை அனுப்புங்கள், நாங்கள் உங்களுக்கு இப்படி ஒரு பரிசு தொகையை அனுப்புகிறோம், அல்லது இந்த ஒரு மூலதனத்தை உங்களுக்கு கொடுக்கிறோம், அதை கொண்டு நீங்கள் வியாபாரம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி அநேகருடைய வாழ்க்கையை, அநேக குடும்பங்களை அழித்து கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் ஜெபிக்க வேண்டும். ரம்மி என்று சொல்லக்கூடிய விளையாட்டு, ஆன்லைன் சூதாட்டம், இதன் மூலமாய் கடன் வாங்கி வாங்கி இதில் போட்டு எப்படியாவது ஜெயித்து கடனை அடைத்து கொள்ளலாம், தாங்களுடைய வாழ்க்கையை மேலாக்கி கொள்ளலாம் என்று சொல்லி பொல்லாத பிசாசானவன் கொடுக்கிற தவறான வழியை பயன்படுத்தி எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ தற்கொலைகள் சின்ன பின்னமாகிவிட்டது. குடும்பங்கள் அனைத்தும். கர்த்தருடைய பிள்ளைகளை, எனக்கு தெரிய நாகர்கோவிலில் ஒரு குடும்பம் ஆன்லைன் மூலமாக ஒரு ஏமாற்று கயவர்கள் கூட்டம் 35 லட்சத்தை வஞ்சித்து அவர்களிடத்திலிருந்து ஏமாற்றி வாங்கி கொண்டார்கள். நீங்கள் பணத்தை அனுப்புங்கள், நாங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை அனுப்பி வைக்கிறோம், நீங்கள் வியாபாரம் செய்து அதிலே நல்ல லாபம் எடுக்கலாம் என்று சொல்லி தந்திரமாய் செயல்பட்டு 35 லட்சத்தை இழந்து இன்றைக்கு வாழவா சாகவா என்று தெரியாமல் முழு குடும்பமும் தவித்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். கடன் என்கிற சுமையில் இருந்து ஜனங்களை கர்த்தர் பாதுகாக்கும்படியாக கடன் என்கிற விஷத்தை இன்றைக்கு எல்லா குடும்பங்களுக்குள்ளும் எளிதாய் விதைத்து கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசின் இந்த தந்திர போக்கை கர்த்தர் கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரும்படியாக ஜனங்களுக்குள் கடனை குறித்ததான தெளிவான எண்ணங்கள் உண்டாக வேண்டும். அதை குறித்த ஞானத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாகவும் நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு பாரத்தோடு ஜெபிப்போம். கர்த்தர் ஒரு நல்ல மாற்றத்தை நிச்சயம் தருவார். நாம் ஜெபிக்கலாம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்திலும் கூட மறுபடியுமாய் ஒரு விஷயம் உடைய சமூகத்தில் நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக, எல்லா குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கடன் பாரத்தினால் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற ஏதோ ஒரு தரித்திரத்தின் மூலமாய் கடனை பெற்றுக்கொண்டு இப்பொழுது அதை செலுத்த முடியாத நிலையில் தகப்பனை தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, நாங்கள் கேள்விப்பட்ட கர்த்தாவே தகப்பனே, எங்கள் தேசங்களில் நடந்து கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாய் எத்தனையோ குடும்பங்கள் மரித்து கொண்டிருக்கிற செய்திகளை கர்த்தாவே அனுதினமும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, இப்பொழுதும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஜனங்களுடைய உயிரை பறிக்கும்படியாக இத கடன் என்கிறதான காரியத்தை கொண்டு வந்து ஜனங்களுக்குள்ள கர்த்தாவே அப்பா நல்ல ஒரு காரியத்தை போல காண்பித்து கடைசியில் உயிரை பறிக்கக்கூடியதான இப்படிப்பட்ட பொல்லாத பிசாசின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. குறிப்பாய் தகப்பனே அப்பா, வேலைக்காக, வேலை நிமித்தமாக, ஏதோ ஒரு மருத்துவ செலவினங்களுக்காக, ஏதோ ஒரு காரியங்களுக்காக கர்த்தாவை கடனை பெற்று அதை திருப்பி செலுத்த முடியாத நிலையில கர்த்தாவை தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய நிலையில கர்த்தாவே ஜனங்களுடைய இருதயத்தை கர்த்தாவை வெறுத்து போக பண்ணுகிற இந்த உலகத்தை கர்த்தாவை அப்பா இந்த வாழ்வு வேண்டாம் என்று சொல்லி வெறுக்க பண்ணுகிற எல்லா பிசாசின் கிரியைகளும் அவனுடைய தந்திரங்களும் அழிக்கப்படுவதாக. குறிப்பா எங்கள் தேசத்துல தகப்பனே இப்படிப்பட்ட கடன் கர்த்தாவே இப்படிப்பட்ட கடன் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்படுவதாக. ஜனங்களுக்குள்ள கர்த்தாவை அழிவை உண்டு பண்ணும்படியான எந்த ஒரு காரியமும் எங்கள் தேசத்தில் இருக்கக்கூடாது. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்ற வார்த்தையின்படியே எங்கள் தேசம், எங்கள் தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் கடன் வாங்குகிறவர்களாக அல்லாதபடிக்கு கர்த்தாவே ஒரு ஆசீர்வாதிக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் கர்த்தாவே ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்வை கர்த்தாவே எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ள கர்த்தர் கட்டளையிடுவீராக.
கட்டளையிடுவீராக. வட்டிக்கு கடன் வாங்கி அப்பா தகப்பனை அதை செலுத்த முடியாத பிணையில கர்த்தாவே தங்களை அப்பா தகப்பனை தற்கொலை செய்யக்கூடிய நிலையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுடைய இருதயத்தை இப்பொழுது கர்த்தர் மாற்றுவீராக. இந்த நேரத்தில் கர்த்தாவே இப்பொழுது நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில கடன் பாரத்தினால் பாதிக்கப்பட்ட நிலையில எங்களோடு கூட இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் கர்த்தர் அற்புதம் செய்வீராக. உம்முடைய அற்புதம் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவை நாமத்தினால எல்லா கடனையும் கர்த்தாவை அடைத்து தீர்ப்பதற்கு ஏதுவான வாசல்களை கர்த்தர் திறப்பீராக. அதற்கான சூழ்நிலைகளை கர்த்தர் உருவாக்கி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தில் கர்த்தாவே கடன் நிமித்தமாய் இனி ஒரு தற்கொலை அப்பா இனி ஒரு பாதிப்பு எங்கள் தேசத்தில் இருக்கக்கூடாது. கர்த்தர் எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தகப்பனே ஒவ்வொரு குடும்பங்கள் மேல கர்த்தருடைய இரக்கம் வெளிப்படட்டும் ஐயா. என்ன செய்வதென்று தெரியாத நிலையில் இருக்கிற உம்முடைய ஜனத்திற்கு கர்த்தாவே நீர் ஒரு வழியை திறந்து கொடுப்பீராக. இந்த கடனை அடைப்பதற்கு ஏதுவான ஒரு வாசலை கர்த்தர் திறந்து கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அறியாமல் செய்த அறியாமல் வாங்கின கர்த்தாவே எல்லா குற்றங்களையும் கர்த்தர் மன்னிப்பீராக. கர்த்தர் இரக்கம் செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஒரு வாசலை கர்த்தர் திறந்து கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்கப்பா. எங்கள் ஜனங்களுக்கு கர்த்தர் மனம் இறங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தகப்பனே எங்கள் தேசத்தில் தரித்திரமான நிலையில வேலை வாய்ப்பற்ற நிலையில இருக்கிற கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நல்ல ஒரு வழி வாசலை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பீராக. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. கடன் சுமையிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலை கட்டளையிடுவீராக. இந்த கடன் என்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. அழிக்கப்படட்டும் ஐயா. ஆன்லைன்ல வரக்கூடிய அப்பா தகப்பனே அப்பா பொல்லாத பிசாசினால் மனிதர்கள் மூலமாய் செய்யப்படுகிற சூழ்ச்சிகள் இயேசுவின் நாமத்தில் தடுத்து நிறுத்தப்படுவதாக. கர்த்தாவே சூதாட்டத்தின் மூலமாக அப்பா தங்களுடைய பணத்தை இழந்து அதன் மூலமாய் தற்கொலை செய்கிற காரியங்கள் எல்லாம் முடிவுக்கு வரட்டும் ஐயா. எங்கள் தேசத்துல ஜனங்களுடைய கர்த்தாவே அப்பா பணத்தை வஞ்சிக்கும்படியாய் எப்படியாவது அவர்களுடைய அப்பா தகப்பனை வாழ்க்கையை அழிக்கும்படியாய் பொல்லாத பிசாசினால் ஏறெடுக்கப்படுகிற எல்லா தந்திரமான சூழ்ச்சிகளும் இயேசுவை நாமத்தில் ஒன்றுமில்லாமல் போவதாக. கர்த்தர் எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எங்கள் ஜனங்கள் கர்த்தாவே இப்படிப்பட்ட சூதாட்ட காரியங்களிலோ ஆன்லைன் மூலமாய் வரக்கூடிய கர்த்தாவே எந்த விதமான நயவஞ்சகமான காரியங்களிலோ விழுந்து விடாதபடிக்கு அவைகளிலிருந்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எல்லா கடன் சுமையும் நீங்கி சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற கடன் பாரங்களை கர்த்தர் இப்பொழுதும் மாற்றுவீராக. கடனோடு கூட சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கர்த்தர் ஒரு விடுதலை கட்டளையிடும்படியாய் நீங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் தருவார். கடன் பாரத்தோடு இருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் கர்த்தர் சமாதானத்தையும் அதிலிருந்து வெளியே வருவதற்கான வழிகளையும் கர்த்தர் உருவாக்கி கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பார் என்கிற நம்பிக்கையோடு கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்கலாம். தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆவியானவருடைய பிரசன்ன கர்த்தாவே இந்த நேரத்தில் கடன் பாரத்தோடு கடன் சுமையோடு ஐயோ நாளைய தினம் என் வாழ்க்கை என்னவாகுமோ என்கிற அங்கலாய்ப்போடு இருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் பலப்படுத்துகிறபடியினால் கர்த்தாவே கடன் சுமையிலிருந்து இவர்களை தப்பிக்க பண்ண கர்த்தர் ஒரு வழிகளை திறக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் நிச்சயமாகவே பதில் தருவார். நாம் காத்திருப்போம். கர்த்தருடைய பதிலை நிச்சயம் நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த ஜெப நேரத்தின் இறுதி வேளையில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்கள் முன்பாய் நிறுத்துகிறேன். 1 நாளாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அரசன் தாவீது தன்னுடைய குமாரனாகிய சாலமோனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தையை நாம் இன்றைக்கு தியானிப்போம். 1 நாளாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களையெல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். கர்த்தருடைய பிள்ளைகளே,
மன்னன் தாவீது தன்னுடைய மகன் சாலமோனை பார்த்து சொன்ன வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியத்தை தன் மகனுக்கு சொல்லி கொடுக்கிறார். தாவீதினுடைய நாட்கள் நிறைவடையக்கூடிய சூழ்நிலை வந்த பொழுது, அவர் மரிக்கும் நாட்கள் நெருங்கிய பொழுது, தனக்கு பின்னாக ராஜ்யபாரத்தில் அமரப்போகிற தன் மகன் சாலமோனுக்கு ஆலோசனை கொடுக்கும் பொழுது இந்த காரியத்தை தாவீது மிகவும் அழுத்தமாய் சாலமோனுக்கு கட்டளையிடுகிறார். பாருங்கள், அந்த வசனத்தில் அநேக காரியங்களை சொல்லுகிறார். நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். என் மகனே சாலமோனே, நீ தேவனை அறிந்து கொள். அவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவரிடத்தில் இருக்கிற வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை? அவர் உன்னை எப்படி நடத்துவார்? அதையெல்லாம் நீ அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் உங்களுக்கும் கூட கர்த்தர் அதைத்தான் சொல்லுகிறார். என் மகன், என் மகள், நீ என்னை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் பல கோடி தெய்வங்கள் உண்டு என்று சொல்லி பலர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும், நான் ஆராதிக்கிற கர்த்தர் ஒருவரே மெய்யான தேவன் என்பதை. இயேசு எப்படிப்பட்ட தேவன்? அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? அவர் எப்படி வாழ்ந்தார்? அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அதையெல்லாம் எதற்காக என்பதை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் யார், எப்படிப்பட்ட தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். தாவீது தன் மகனுக்கு முதலாவது சொல்லுகிற ஒரு காரியம், மகனே, நீ ஆராதிக்கிற கர்த்தரை சரியாய் அறிந்து கொள். கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு இந்த அறிவு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள் இல்லை. ஆகவே தான் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுது கர்த்தரை விட்டுவிட்டு தூரம் போய் விடுகிறார்கள். மனம் சோர்ந்து அப்படியே ஆலயம் செல்வது, ஆராதனை செய்வது, ஜெபிப்பது, வேதத்தை தியானிப்பது எல்லாவற்றையும் விட்டு விடுகிறார்கள். கர்த்தரை சரியாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மாத்திரமல்ல, அடுத்து அவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தருடைய பிள்ளைகளே, உத்தம இருதயம், உற்சாக மனது, இந்த இரண்டும் கர்த்தரை ஆராதிக்கிற நமக்கு வேண்டும். முதலாவது உங்கள் இருதயம் தூய்மையாக இருக்க வேண்டும். சாலமோன் மன்னனுக்கு அவருடைய தகப்பன் சொல்லுகிற மிக உன்னதமான ஒரு அறிவுரை, மகனே, கர்த்தரை சேவிக்கிற நீ எப்படியும் வாழலாம் என்று வாழ்ந்துவிடக்கூடாது. அவர் பரிசுத்தர், அவர் உத்தமர். ஆகவே அவரை தொழுது கொள்ளுகிற நீ உத்தம இருதயத்தோடு தொழுது கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, உற்சாக மனதோடு சேவி. ஆண்டவருக்கென்று உன் இருதயத்தில் அவரை ஆராதிப்பதில், அவருடைய வேலையை செய்வதில், அவர் உனக்கு கொடுத்த கடமையை செய்வதில் உற்சாக மனதோடு காணப்பட வேண்டும். சாலமோனுக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை என்ன? கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த 1 நாளாகமத்தின் புத்தகம் அதனுடைய 5, 6 இரு வசனங்களையும் பாருங்கள். அதில் தாவீது தெளிவாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். கர்த்தர் எனக்கு அநேகம் குமாரரை தந்தருளினார், ஆனாலும் இஸ்ரவேலை ஆளும் கர்த்தருடைய ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காருகிறதற்கு அவர் என்னுடைய எல்லா குமாரரிலும் என் குமாரனாகிய சாலமோனை தெரிந்து கொண்டு, அவர் என்னை நோக்கி, உன் குமாரனாகிய சாலமோனே, என் ஆலயத்தையும் என் பிரகாரங்களையும் கட்டக்கடவன், அவனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன், நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன். ஆமென். எவ்வளவு ஒரு அருமையாய் கர்த்தர் சாலமோனை குறித்து தாவீதினிடத்தில் பேசி இருக்கிறார் பாருங்கள். தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு அநேகம் பிள்ளைகளை தந்தார், அநேகம் குமாரர்களை தந்தார், ஆனால் அவர்கள் எல்லாருக்குள்ளும் சாலமோனை அவர் பிரத்யேகமாய் விசேஷித்த விதமாய் தேசத்தை ஆளும் ராஜ்யபாரத்தை எனக்கு பின்னாக அவனுக்கு கொடுப்பதற்கு சித்தமானார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் அப்படித்தான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ராஜ்யபாரம் பண்ணினார்.
சுவிசேஷம் என்கிற தேவராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எல்லா ஜனங்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற அந்த உன்னத பொறுப்பை செய்து முடித்தார். பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியில் கட்டி எழுப்பினார். தாவீதுக்கு பின்னாக எப்படி சாலமோனை தெரிந்து கொண்டாரோ, இயேசுவுக்கு பின்னாக நீங்களும் நானும் தேவ ராஜ்யத்தை கட்டும்படியாய் ராஜ்யபாரத்தில் நம்மை நிறுத்தி வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அநேகம் குமாரரை தந்திருந்தும் சாலமோனை ராஜ்யபாரத்திற்கென்று கர்த்தர் தெரிந்தெடுத்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உங்களை அவர் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். இந்த பூமியில் கிறிஸ்துவின் ராஜ்யத்தை கட்டும்படியாய், அவருடைய அரசாட்சியை உலகத்தின் ஜனங்களுக்குள் கொண்டு வரும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு அந்த விசேஷித்த வேலையை, கடமையை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, என் ஆலயத்தையும் என் பிரகாரங்களையும் கட்ட கடவன். தாவீதுக்கு ஒரு வாஞ்சை, நான் கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். கர்த்தர் சொல்லிவிட்டார், தாவீது, உன்னுடைய கரங்களில் இரத்த படிதல் அதிகமாய் இருக்கிறது, அநேக யுத்தங்களை நீ செய்திருக்கிறாய். ஆகவே உன்னுடைய குமாரன் சாலமோன் எனக்குரிய ஆலயத்தை கட்டுவான். கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லா குமாரரை பார்க்கிலும் விசேஷித்தவனாய் பிரித்தெடுக்கப்பட்ட சாலமோன் வெறும் ராஜ்யபாரத்தில் மாத்திரமல்ல, தேவனுடைய ஆலயம் என்கிற அந்த மேலான வேலையை கட்டி எழுப்பும்படியாகவும் தெரிந்து கொண்டார். இவ்வளோ உன்னதமான பொறுப்பு சாலமோனுக்குள் இருந்தபடியினால்தான் தாவீது சொல்லுகிறார், நீ உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு அவரை சேவிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த உத்தம இருதயம் உங்கள்கிட்ட இருக்குதா? கர்த்தருக்கென்று உற்சாகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை எவ்வளவு உற்சாகமாய் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு உங்களை மாற்றி அமைத்து கொள்ளுங்கள். உங்களோடு பேசும்படியாகத்தான் கர்த்தர் இன்றைக்கு இந்த ஜெப நாளில் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையின் மூலமாய் உத்தம இருதயமும் உற்சாக மனதும் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, எனக்கு தாரும் ஆண்டவரே என்று கேளுங்கள், நிச்சயம் தருவார், உங்களை நடத்துவார் அப்படிப்பட்ட பாதையில். அப்படி சொல்லிவிட்டு கடைசியாய் ஒன்றை சொல்லுகிறார், நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். சாலமோனே, என் குமாரனே, ராஜ்யபாரத்தில் வீற்றிருக்கக்கூடியவனே, தேவனுடைய ஆலயத்தை கட்டும் உன்னத பொறுப்பை பெற்றுக்கொண்டவனே, நீ அவரை தேடுவாய் என்று சொன்னால் அவர் உனக்கு தென்படுவார். நீ அவரோடு கூட இருப்பதற்கு மனமுள்ளவனாய் இருக்கும் பொழுது அவர் உன்னோடு இருப்பதற்கு மனமுள்ளவராய் இருப்பார். நீ விட்டு விடுவாய் என்று சொன்னால், அவரை தேடுவதில், அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதில் தொய்வு காட்டுவாய் என்று சொன்னால், அவரும் உன்மீது கொண்ட நெருக்கத்தில், தொடர்பில், ஐக்கியத்தில், பாசத்தில், அன்பில் அவர் தொய்வை காட்டி விடுவார். நீ அவரை விட்டு விடுவாயாகில் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த ஜெப நாளில் கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறார். என் மகனே, என் மகளே, நீ என்னோடு கூட இருக்க வேண்டும், என்னை விட்டு விடாதே. நீ என்னோடு இருந்தால் நான் உன்னோடு இருப்பேன், நீ என்னை விடுவாயாகில் நான் உன்னை என்றைக்கும் கைவிடுவேன் என்று சொல்லி ஒரு எச்சரிப்பின் செய்தியை உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரே, உத்தம இருதயம் உற்சாக மனதும் எனக்கு தந்து இந்த உலகத்தில் நான் உயிரோடு இருக்கும் நாள் வரையிலும் எதற்காகவும் எந்த நேரத்திலும் உம்மை விட்டுவிடாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருப்பதற்கு எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. என்னை குறித்த தேவ திட்டத்தை நான் சரியாய் நிறைவேற்ற வேண்டும். எனக்குரிய காரியத்தில் நான் கவனமாய் நடந்து நான் செய்ய வேண்டியதை வெற்றியாய் நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்பீர்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு பலனை உங்களுக்கு இன்று தருவார். கேட்போமா? தெய்வ சமூகத்தில் ஜெபிப்போம். என்னோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவரே, எனக்கு வேண்டும் ஆண்டவரே உத்தம இருதயம், எனக்கு வேண்டும் ஆண்டவரே உற்சாகமுள்ள மனது. தேவரீர், இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், அவர்களை எல்லாம் விட்டுவிட்டு
என்னை தெரிந்தெடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. தாவீதின் குமாரர்களுக்குள் சாலமோனை கண்டுபிடித்தது போல என்னை கண்டுபிடித்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் கட்டும்படியாய், உம்முடைய மகிமையின் சுவிசேஷத்தை உலகத்திற்கு கொண்டு செல்லும்படியாக, உம்முடைய நிறைவான மகிமையுள்ள ஆலயத்தை கட்டி எழுப்பும்படியாய் சாலமோனை தெரிந்து கொண்டது போல இன்றைக்கு என்னையும் பிரித்தெடுத்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நான் உமக்காய் வாழ்வேன் ஆண்டவரே, உம்மோடு இருப்பேன் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசையா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஜப நேரத்தின் இறுதியில் உங்கள் பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறபடினால் உமக்கு மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். சகோதரா, தெய்வ சமூகத்தை நோக்கி கூப்பிடு. சகோதரி, கர்த்தரை நோக்கி கூப்பிடு. ஆண்டவரே, ஒருபோது நான் உம்மை விட்டு எங்கேயும் ஓடிவிடக்கூடாது ஐயா. இவ்வுலகத்தின் எதற்காகவும் நான் உம்மை விட்டு என் கண்களை திருப்பிவிடக்கூடாது. உம்மை சார்ந்து நிற்பதற்கு எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே, பலன் தாரும் ஆண்டவரே. என் பரிசுத்தத்தில் நான் கவனமாக இருப்பேன் ஆண்டவரே. உமக்காய் வாழ்வதில் இன்னும் உற்சாகம் கொள்வேன் ஆண்டவரே. நான் செய்யும்படியாய் நீர் எதிர்பார்க்கிறவைகள் என்னவோ அவைகளை சரியாய் செய்து முடிப்பேன் ஆண்டவரே. என்னை பலப்படுத்தும். தேங்க்யூ லார்ட். தேவரீர், இந்த ஜப நேரத்தில் தங்களை அர்ப்பணித்து நிற்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். என் அன்பு சகோதரனுக்காய், சகோதரிக்காய், வாலிபர்களுக்காய், முதிர் வயதில் இருக்கிற தகப்பன்மார் தாய்மாருக்காய், பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறேன். விசுவாசிகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களை நீர் தெரிந்தெடுத்தீர், எங்களை பிரித்தெடுத்து வைத்திருக்கிறீர். உம்முடைய மகிமையை எங்கள் மீது வைத்திருக்கிறீர். உம்முடைய திட்டங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. தேவரீர், உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உம்முடைய பிள்ளைகள் மீது வைத்திருக்கிற திட்டத்தை பொல்லாத பிசாசானவன் உடைத்து போட்டு விடாதபடி கர்த்தர் கிருபையாய் வேலி அடைப்பீராக, பாதுகாப்பீராக. கடைசி பரியந்தம் உம்மில் நிலைத்து நிற்க இவர்களுக்கு பலன் கொடும் ஆண்டவரே. இவர்கள் செய்து முடிக்க வேண்டிய அனைத்து காரியங்களையும் ஜெயமாய் முடிக்க கர்த்தர் கிருபையை கட்டளையிடும். தேவ பிரசன்னத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இவர்கள் இருதயத்தில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இன்று இவர்கள் இருதயம் உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் பலப்படட்டும் ஆண்டவரே. உத்தம இருதயத்தையும் உற்சாக மனதையும் கொடுத்து கர்த்தர் இவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலவீனத்தோடு கூட, மனதில் பாரத்தோடு கூட, வேதனையும் துக்கத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இப்பொழுது உம்முடைய ஆறுதலின் கரம் தொடட்டும் ஆண்டவரே. பலப்படுத்தும் ஆண்டவரே. சகாயம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். குடும்பத்தில் இருக்கிற சமாதான குறைவின் நிமித்தமாய் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது இப்பொழுது உம்முடைய பிரசன்னத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவ பிரசன்னத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதி பலப்படுத்தும். உமக்கே மகிமை அனைத்தையும் சொந்தமாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய வார்த்தையின்படி வாழ்கிற உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஒருபோதும் உங்களை விட்டு பிரிய மாட்டார். உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் அவரை தேடுங்கள், அவர் தென்படுவார். நீங்கள் அவரை விட்டுவிடாவிட்டால் அவரும் உங்களை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.